உண்மையாகவே கீரை சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நம்ம புளிச்சக்கீரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. புளிச்சக்கீரை நம்ம ஃபஸ்ட்டு வேவிச்சு எடுத்துக்கணுங்க. 3 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு 1/2 ஸ்பூனு. கீரை நல்லா வெந்துடுத்து. இதை நம்ம வடிகட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். இதை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம் வாங்க. தாளிப்பு வடகம், பச்சை மிளகா, பூண்டு இடித்து சேர்த்துக்கிறோம். புளிச்சக்கீரைக்கு பூண்டு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தூள் உப்பு, நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிட்டா ஒரு வாரம் வீணா போகாமல் அப்படியே வச்சுட்டு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு பசிச்சு சாப்பிட்டுக்கலாம். உண்மையாகவே கீரை சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.